சிலிண்டர் தட்டுப்பாடு காரணம் எல்லா விலைவாசி கொஞ்சம் கூட ஆகிப்போச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி 12 ரூபா தட்டி 15 ரூபா வைக்கிறோம். 17 ரூபா காப்பி 20 ரூபா வைக்கிறோம். 60 ரூபா சாப்பாடு 65 ரூபா வைக்கிறோம். அதுதான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. முன்ன விட 5 ரூபா கூட வச்சு பண்ணுறோம். கண்டிப்பாக இறங்கிடும். திடீர்னு சிலிண்டர் இல்லைன்றாங்க. அதனால கரண்ட் பில்லு அது இதெல்லாம் மிஷின்லாம் புதுசாக வாங்குறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் 3 ரூபா 5 ரூபா ஏற்றிருக்கோம். கம்மி பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தானே எல்லாமே, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சில இடத்துல 15 ரூபா விற்கிறாங்க டீ. இந்த கடையில் வந்து 10 ரூபா 12 ரூபா தான் டீ விற்கிறாங்க. ஏன்னா இங்கே 2 ரூபா ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா வடை மட்டும் அதே ரேட்டு தாங்க. மீதி இடத்துல வடை பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அது சாப்பாடுலாம் எப்படின்னு கேட்டாங்க 30 ரூபா சாப்பாடு இப்போ 50 ரூபா கேட்குறாங்க. 40 ரூபா சாப்பாடு 50 ரூபா கேட்குறாங்க. புரியுங்களா? இப்போ ஒரு பாதி சாப்பாடு வாங்கினாலுமே 20 ரூபா 25 ரூபா கேட்குறாங்க. என்ன பார்த்தோம் எங்களுக்கு சுத்தமாக பார்த்தாது. ஏன்னா நாங்கள் தொழிலாளி கஷ்டப்படுறோம். காலையில் இட்லி வந்து 15 ரூபான்னா ஒரு இட்லி 10 ரூபாய் இட்லி வந்து 15 ரூபா ஆக்கிட்டாங்க. அதில் 15 ரூபாய் வேற சாம்பார் சட்னிகள்லாம் ரொம்ப நல்லா இல்லாது. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் சில ஏரியாவில் எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான இதுதான் போகுது. இங்கே மற்ற அவ்வளோதானே. விலைவாசி ஏறிட்டு பண்ணாலும் இப்போ கேஸ் தட்டுப்படி ஆயிடுச்சு. எங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்படி இது வண்டிக்கு கேஸ் கிடையாது. இங்கேருந்து குறுக்குப்பட்டு போகிறோம், வேசார்பட்டி போகிறோம், எல்லாத்துலையும் போகிறோம். எல்லாத்துலேயும் போயிட்டு எங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்காது. அங்கே போய் சிலிண்டர் கேஸை போட்டு சும்மா தான் இங்கே வரும். இங்கே வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா காட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. இங்கே கேஸ் ஆட்டோ தான் வழக்கமாக. இங்கேருந்து நம்ம எலிசோல் பண்ணணுமா 50 ரூபா தான், 40 ரூபா தான் கொடுப்பாங்க இப்போ. ஏன்னா வழக்கமாக 50 ரூபா கொடுக்கும், இப்போ 40 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் கேஸ் இறங்கிச்சுன்னா எனக்கா நீங்கள் மீதி தரேன்னு கேட்குறாங்க மக்களுங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கிட்டயா கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க மக்களுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த சிலிண்டர் போய் பாருங்க, இப்போ கூட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அங்கே. நாங்கள் தானே நடுத்தர மக்கள் தானே கஷ்டப்படுறோம். இப்போ நாங்கள் மற்றபெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்பிஜி வந்து இப்போ எல்பிஜி வந்து ஈஸியாக வருதுன்னா இது சிஎன்சி ஈஸியாக வருது. எல்பிஜி தான் ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப கஷ்டம் எல்பிஜி. இங்கேருந்து கருவாடிமடிக்கு போகிறோம், வேசார்படிக்கு போகிறோம், ராயபுரம் போகிறோம், எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கே வந்து கேஸை போடணும். இங்கேருந்து சும்மா போகிறோம், அங்கேருந்து கேஸை போடணும் வரும். அங்கேருந்து ஒரு சவாரி கூட கிடைக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ தானே அவங்க கொடுப்போம் அப்படின்றாங்க மக்களுங்க. நாங்கள் என்னென்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு குழப்பம் கிடையாது எங்களுக்கு.